Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. தவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசின விவகாரம் தொடர்பா இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரோட சகோதரர் அசோக்குமாருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய தகவல்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க நம்ம கேட்கலாம். மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். மணிகண்டன், இப்ப சம்மன் அனுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? வணக்கம். தவேகாவை சேர்ந்த ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் பேரம், அதாவது கட்சியிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக பேரம் பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக அந்த எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக யூடியூபர் IDPS திருநாவுக்கரசு உள்ளிட்ட சிலர் மற்றும் கரூரை சேர்ந்த அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கார்த்தி, ரமேஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே விவகாரத்திற்காக தற்போது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்று கரூர் வந்துள்ள சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த போலீசார் செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான ராமேஸ்வரப்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு அவரது பெற்றோரை சந்தித்த சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வருகின்ற திங்கட்கிழமை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று கூறி அந்த சம்மனை அளித்து அவர் பெற்றோர்களிடம் கையொப்பம் வாங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அவர்களை போலீசார் தேடி வருவதாக கடந்த 2 நாட்களாகவே செய்தி பரவி வந்த நிலையில் தற்போது இந்த சம்மனானது வழங்கப்பட்டுள்ளது. ரைட், உங்களோட தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இவர்களை தேடி வரக்கூடிய நிலையில இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273.